அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்க இருக்கீங்க. அதனால் இந்த வாரம் முழுவதுமே குரு, ராகு, செவ்வாய் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புதனும் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறாருங்க. இதனால பண வசதி என்பது தேவையான அளவிற்கு இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. சிறு சிறு சுப செலவுகள் குடும்பத்தில் நிகழ்வதால மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தேடி தரும் விதத்தில் அமைஞ்சிருக்கிறாரு ராகு பகவான். அதே போல கோல்சார விதிகளின்படி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது நன்மை தராது. இருந்தாலும் மகர ராசிக்கு சனி பகவான் தான் நாயகர். மேலும் 7.5 சனி காலத்தின் கடைசி 2.5 வருட காலத்தில் ஒரு முக்கிய நன்மையை உங்களுக்கு அளிப்பதாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு சனி பகவான் வாக்களித்திருக்கிறாரு. அதனால் சனியினால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளே ஏற்பட இருக்கு என்பதை மனதில் வைத்து, அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. இல்ல திருமணத்திற்கான முயற்சி செய்பவர்களுக்கும் கூட திருமண கனவு நினைவாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மகர ராசியை சேர்ந்த இன்னும் ஒரு சிலருக்கு தீர்த்ததல யாத்திரை ஒன்று கிடைக்க இருக்குதுங்க. பலருக்கு திருப்பதி, திருமலை, திருவேங்கடத்தை இன்னும் அதனுடைய திவ்ய தரிசனம் கிடைக்கும் என்பதையும் கிரக நிலை, குறிப்பா சனி பகவானுடைய நிலை உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரம் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை கண்டாலே முகம் சுளித்து கொண்ட மேலதிகாரிகள் ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால உங்களுடைய மனதில் நிம்மதி ஏற்பட இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நிம்மதி ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்க இருக்குதுங்க. இதுவரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இல்ல நான் ஏற்கனவே வெளிநாட்டுல வேலை பார்க்கிறேன், எனக்கான சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த வாரத்துல அதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றில் எவை முடிகிறதோ அவற்றை பக்தியுடன் படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்.